உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா வாகனங்களுக்கு இ-பாஸ் கட்டாய நடைமுறை அமல்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் அதை எதிர்த்து அனைத்து வணிகர் சங்கத்தினர் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் ஊட்டியில் ஹோட்டல்கள் மூடப்பட்டிருப்பதால் அம்மா உணவகத்தில் சுற்றுலா பயணிகள் கூட்டமாக குவிந்து உணவருந்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஜயசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். விஜயசுந்தரம், வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம். நீலகிரி மாவட்டத்துல இ-பாஸ் நடைமுறையை கண்டித்து அனைத்து வணிகர்கள் சங்கம் மூலமாக இன்று பொது வேலை நிறுத்த கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வந்துட்டு இருக்கு. இதனால மாவட்டத்துல ஒரு உணவகங்கள் கூட திறக்கப்படாததால இன்று அம்மா உணவகத்துல அதிக அளவு சுற்றுலா பயணிகள் குவிந்து வந்துட்டு இருக்காங்க. அதாவது நீலகிரி மாவட்டம் முழுவதும் இன்று உயர்நீதிமன்ற உத்தரவின் பெயர்ல நடைமுறைப்படுத்தப்பட்ட இ-பாஸ் நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும் என அனைத்து வணிகர்கள் சங்கங்கள் மற்றும் சுற்றுலா வாகன ஓட்டிகள் சங்கங்கள் இன்று ஒரு நாள் பொது வேலை நிறுத்த கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இன்று காலை 6 மணி முதலே மாவட்டத்துல மருந்தகம், பால் விநியோகம் மட்டுமே செயல்பட்டு வரக்கூடிய நிலையில தற்போது வரை எந்த ஒரு கடைகளும் திறக்கப்படல. இதனால குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா சுற்றுலா மாவட்டம் என்பதால அதிக அளவுல வெளி மாவட்ட, வெளி மாநில சுற்றுலா பயணிகள் உதகைக்கு வருகை புரிந்த நிலையில அவர்களுக்கு உணவு தேவைகளை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. இதனால மாவட்டத்துல இருக்கிற உணவகங்கள்ல ஒப்பிட்டு பார்க்கும்போது அம்மா உணவகம் மட்டுமே திறந்து உள்ளது. இதனால அம்மா உணவகத்துல அதிக அளவு சுற்றுலா பயணிகள் குவிஞ்சு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா உணவகத்துல குறைந்த அளவே உணவுப் பொருட்கள் இருக்கக்கூடிய நிலையில நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள சுற்றுலா பயணிகள் உணவு தேவைக்காக மாவட்டத்தை விட்டு வெளியேறும் நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.